அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் செய்து ஏற்கனவே அன்வர் ராஜா போயிட்டாரு, கார்த்திக் தொண்டமான் போயிட்டாரு. இப்போ ஒரு பிரதான ஒரு ஆர்எஸ்எஸோட முக்கியமான குரூப்ல இருந்த இவர் மைத்ரேயன் திமுக நோக்கி பயணிட்டாரு. மேலும் முன்னாள் அமைச்சர்கள் இழுக்கிறதுக்கு திமுக ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க. இது உங்க கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தா? ஒரு பின்னடைவு? எந்த வித பாதிப்பும் கிடையாது. எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. 2026 மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகின்ற எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. திமுகவுடைய கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது. தேர்தல் நேரங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது, இங்கே போகிறது, சீட்டு கொடுக்கல, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, அல்லது எனக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல, என்னை உட்கார வைக்கல, என்னை கூப்பிடல அப்படின்ற ஏதாவது ஒரு காரணத்தங்களில் சொல்லி, ஏன்னா இது அவங்க கட்சி விஷயம், அதில் நான் கருத்து சொல்கிறது நல்லா இருக்காது. ஆனால் ஒரு பொதுவான இது, நீங்கள் தேர்தல் நேரத்தில் திமுகவிலிருந்து எவ்வளோ பேர், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்பொழுது எவ்வளோ பேர் முக்கியமான ஆட்கள்லாம் கூட திமுகவிலிருந்து வெளில வந்தாங்க. இப்பயும் திமுகவிலேருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. திமுக யாருன்னு அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜாயின் பண்ணும்போது எங்கள் கட்சி ஆஃபீஸில் ஜாயின் பண்ண உங்களையெல்லாம் வச்சுட்டு தான் ஜாயின் பண்ண வைப்போம். அதனால் தேர்தல் நேரங்கள் நீங்கள் கவனமாக எடுத்து பாருங்கள். தேர்தல் நேரங்களில் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே பல அது போயிட்டு ஆனால் யார் போகிறார்கள், எங்கேருந்து போகிறார்கள் என்பது தான். வெயிட் பண்ணுங்கள். திமுகவிலேருந்து பெரிய தலைவர்கள்லாம் கூட எங்கள் இதில் ஜாயின்